Hi friends, இந்தியாவோட one of the most powerful கிருஷ்ணா temples ஆன குருவாயூருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். உங்களுக்கும் அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ஹிட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருவாயூர் டெம்பிள் 5000 வருஷம் பழமையானது. இதை பூமியில இருக்கிற சொர்க்கம்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவோட துவாரகான்னு சொல்றாங்க. நீங்க குருவாயூர் டெம்பிள் விசிட் பண்றதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சென்னையில இருந்து கிளம்பி திருச்சூர் வரைக்கும் ட்ரெயின்ல போனேன். அங்க இருந்து குருவாயூருக்கு பஸ்ல போனேன். திருச்சூர்ல இருந்து குருவாயூருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க குருவாயூர் ட்ரிப் பிளான் பண்ணும்போது வீக்கெண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வீக் டேஸ்ல விசிட் பண்ணாதான் நம்மளால சாமியை சீக்கிரம் பார்க்க முடியும். நாங்கள் ஒரு ஃப்ரைடேல தான் விசிட் பண்ணோம். ஹோட்டலில் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நேரடியாக கோயிலுக்கு போயிட்டோம். ஈவினிங் ஒரு 7:30க்கு போயிட்டு 9 மணிக்கு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இதே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் விசிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்குங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் குருவாயூரில் இந்த கான்ஃபிடென்ட் ரெசிடென்சியில் தான் ஸ்டே பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸை நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நாங்கள் கோயிலோட சவுத் என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போனோம். போகிற வழி எல்லாமே இந்த பூஜை பொருட்கள் இருக்கிற கடைகளாக இருக்கும். குருவாயூரில் மியூசிக் டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இதுக்குன்னே இங்கே மண்டபம் இருக்குது. நாங்கள் விசிட் பண்ணும்போது இங்கே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்தது. சவுத் என்ட்ரன்ஸ்ல இருந்து வெஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு போற வழியில பிரசாதத்துக்கான டிக்கெட் வாங்குற கவுண்டர், பிரசாதம் வாங்குற கவுண்டர், நம்ம பேக்ஸ் செப்பல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ற கிளாக் ரூம் எல்லாமே இருக்கு. நம்ம கியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைஸ் பேக் எல்லாத்தையுமே கிளாக் ரூமில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நம்மளோட பர்ஸை மட்டும்தான் நம்ம கிட்ட வச்சு அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம கியூக்கு போனால் கூட நம்மளை திரும்பி போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. பிரசாதம் நம்ம நைட்டு 9 o'clock வரைக்கும் தான் வாங்க முடியும். பிரசாதத்துக்கு டிக்கெட் வாங்கி பிரசாதத்தை வாங்க முடியலன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட வாங்கிக்கலாம். எல்லா பிரசாதமும் எல்லா டைமும் கிடைக்காது. சிலது காலையில் கிடைக்கும், சிலது நைட் மட்டும்தான் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடுறதுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு 4 ஃபோட்டோ காப்பியும் கொடுப்பாங்க. கோயிலுக்குள்ள போற மெயின் என்ட்ரன்ஸ் கைத்தாப்புல இருக்கிற கியூல போய் உட்காந்துட்டோம். எங்களோட வெயிட்டிங் டைம் வந்து 2 hours ஆச்சு. இது வந்து நாங்கள் விசிட் பண்ணும்போது க்ரௌட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இதே நீங்கள் வீக்கெண்ட்ஸு அப்போல்லாம் விசிட் பண்ணீங்கன்னா வெயிட்டிங் டைம் மினிமம் 3 to 4 hours ஆகும். இதுதான் குருவாயூர் டெம்பிளோட பூஜா டைமிங்ஸ். இதில் ஈவினிங் 6:15 to 6:45 தீபாராதனான்னு சொல்லிட்டு யாரையும் சாமியை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் க்ரௌடு வந்து ரொம்ப சேர்ந்துடும். ஆனால் நம்ம வந்து 9:30க்குள்ளே சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடலாம். நாங்கள் அடுத்த நாள் காலையிலையும் டெம்பிள் விசிட் பண்ணோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஏரியா. எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு 3 minutes வாக் பண்ணோம்னா டெம்பிளோட சவுத் என்ட்ரன்ஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி ரைட்டில் குருவாயூர் தேவஸ்வாமிலேருந்து டார்மேட்ரி அண்ட் கம்ஃபர்ட் ஸ்டேஷன் ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. நமக்கு ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்கலன்னா இங்கே நம்ம லக்கேஜை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்கே வந்து செப்பரேட் ரூம்ஸ் கிடையாது. மென் உமனுக்கு தனித்தனியாக லார்ஜ் ஹால்ஸ் வச்சுருக்காங்க. 6 hours 12 hoursனு பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. குருவாயூர்லேயே நிறைய இடங்கள்ல இதை வச்சுருக்காங்க. இதை தவிர குருவாயூர் தேவஸ்வாமிலிருந்து ஸ்ரீவல்சம் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அவங்களோட வெப்சைட்டில் 2 months முன்னாடியே ஓப்பன் ஆனோன்னு புக் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் புக் பண்ணலன்னா அங்கே டைரெக்டாக மதியம் ஒரு 1 o'clock க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் ரூம்ஸ் எதாவது அவைலபிளாக இருந்தால் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. சவுத் நாடாக்கு ஆப்போசிட்டில் இந்த பழியாதம் ருச்சின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தோம். நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். ஃபுட் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் நாங்கள் கோயிலுக்கு வந்து சவுத் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நுழைஞ்சோன்னா முதல்ல வெளிப்பிரகாரம் தான் இருக்கும். அதில் செப்பல், ட்ரெஸ் கோட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். சாமியை பார்க்க போகும்போது ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு சாரீ, சல்வார் கமீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு வேஷ்டி, மேலே துண்டு மட்டும்தான். ஷர்ட் போட்டுக்கலாம், ஆனால் சாமியை பார்க்க போகும்போது ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணலன்னா க்யூ என்ட்ரு ஆகும்போதே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே அன்னைக்கு க்ரௌட் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள். எங்கே திரும்பினாலும் ஒரே கூட்டமாக இருக்கும். சவுத் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னு இந்த க்யூ ஆரம்பிச்சுது. இது அப்படியே கோயில் ஃபுல்லாக போகும். வீக்கெண்ட் அன்னைக்கு நம்ம சாமியை பார்க்கறதுக்கு மினிமம் ½ day ஆகும்.
கோவில் குளம் இருக்குது. இங்கே எல்லாருமே குளிக்கலாம். இதை பற்றி நான் பிரத்யேகமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அன்னதானம் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். கோவில் குளத்துக்கு பக்கத்தில் தான் அதோட கியூ ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ க்ரௌட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அந்த வெயிட்டிங் டைம் வேரி ஆகும். பெரிய லாங் கியூவாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஹால் என்ட்ரு ஆகிறதுலேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வெளியிலேயே வந்துடுவோம். குருவாயூரில் நீங்கள் எந்த கியூக்குள்ளே என்டர் ஆகலாலும் மினிமம் 45 மினிட்ஸ் மேலே ஆகும் வெயிட்டிங் டைம். அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குருவாயூர் தேவஸ்வம்லேருந்து ட்ராலியில் எடுத்துகிட்டு பக்தர்களுக்கெல்லாம் தண்ணி கொடுப்பாங்க. குருவாயூரப்பனோட சன்னதி கைத்தாப்புல இந்த மாதிரி கல்யாணங்களும் நடக்கும். இதுக்கு நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும். குருவாயூர் கோயில்ல ராத்திரி 9:30 மணிக்கு உள்பிரகாரத்துல யானைகள்லாம் அப்படியே குருவாயூரப்பனை சுத்தி வந்தது. அந்த டைம்ல உள்பிரகாரத்துல ஃபுல்லா அகல் விளக்கை ஏற்றிருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. அந்த டைம்ல நாங்க சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா திருப்பி உள்ள போய் அதை பார்க்க எங்களை அலோவ் பண்ணாங்க. யானைகள் அந்த உள்பிரகாரத்தை சுற்றி வரும்போது பின்னாடி பக்தர்கள்லாம் சாமியை பற்றி பாட்டெல்லாம் பாடிட்டு வருவாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்துக்கலாம். குருவாயூரில் நெய் பாயாசம் ரொம்ப ஃபேமஸ். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால நிறைய வாங்கி ஊருக்கு எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குருவாயூர் வந்தோம்னா இன்னொரு கோவிலும் நம்ம மறக்காமல் பார்க்கணும். அது இந்த கோவிலோட நார்த்தன் என்ட்ரன்ஸ்லேருந்து 500 மீட்டர்ஸ் தான். அது என்ன கோவில், நான் குருவாயூரில் வேற என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் குருவாயூர் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.